ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்னையில் குளத்தூரில் இருக்கிற லயன் ஃபிஷ் அக்வேரியம் அவங்களோட மீன் பண்ணைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் வந்து மீன் எல்லாம் எப்படி ப்ரீட் பண்ணி எடுக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்கு பின்னாடி இருக்கிற இந்த தாத்தா தான் நமக்கு ஒன்று ஒன்றா சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஹாய், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாத்தா, இங்கே என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் இங்கே வந்து கலர் ஃபிஷ் வந்து ப்ரீட் பண்ணுறாங்க? இவங்க பண்ணுறதெல்லாம் வந்து பாருங்க, எஸ்கே கோல்டு பண்ணுறாங்க. எஸ்கே கோல்டுனா நல்லா ஒரு 2-3 கலர் இருக்கும். இது எஸ்கே கோல்டு பண்ணுறாங்க இவங்க உற்பத்தி பண்ணுறது. இந்த சைடில் வந்தீங்கன்னா லைனடு ரெட் கேப் பண்ணுறாங்க. பெரஸ்கல், ஆமாம், காலிக்கோ. இங்கே பாருங்க, இதுவும் லைனடு மேல் ஃபீமேல் பிரித்து போட்டிருக்காங்க. எதுக்காக இது மேல் ஃபீமேல் பிரித்து போட்டிருக்காங்க? ஆமாம், பீடிங் போட்டவுடனே மேல் ஃபீமேல் பிரித்து போட்டுருவாங்க. பிரித்து போட்டுன்னா அதுக்கப்புறம் தீனி வச்சு அதுக்கப்புறம் அடுத்த பீடிங்க்கு தான் இதோட. சரி, ஆமாம். இதை பாருங்க, இதோடைய குட்டி இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, லைனடு குட்டி இங்கே பாருங்க, பாருங்க, தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? இது வந்து இந்த சைடில் வந்தீங்கன்னா இது எல்லாமே ரெட் கேப். ஆமாம், இது வந்து ரெட் கேப் குட்டி. ஆமாம், இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இந்த பாருங்க, தெரியுதுங்களா? மெய்தா? இதெல்லாம் வந்து ரெட் கேப் குட்டி, கோல்டு குட்டி. இதுக்கு ஃபீடிங் தான் இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா நைஸு டாஃப்னியாவோட சின்னதாக இருக்கும். ஓகே, டாஃப்னியாவோட சின்னதாக இருக்கும். டாஃப்னியான்றது இது பெருசாக இருக்கும். இது வந்து தண்ணி மாதிரி இருக்கும். இதுங்க வந்து குட்டிங்களுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து பிறந்த குட்டிங்களுக்கு இது பிறந்த குட்டிங்களுக்கு கொடுப்பாங்க. சரி, ஒரு 2 நாள் 3 நாள் குட்டிங்களுக்கு கொடுப்பாங்க. இதுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா இந்த சைடில் வந்தீங்கன்னா ஏஞ்சல். இந்த ஏஞ்சல் இவங்க வச்சுக்கிற ஏஞ்சல் வந்து இங்க பாருங்க, ஏஞ்சல். இந்த ஏஞ்சல்லாம் வந்து தெரியுதுங்களா? இந்த பாருங்க, ஏஞ்சல் இருக்கா? ஆமா, ஆமா. இதுடைய குட்டியை வந்து பார்க்கணும்னு சொன்னா இங்க பாருங்க, தரையில இருக்கு. அது தெரிஞ்சு பாருங்க. ஆமா ஆமா ஆமா, தெரியுதுங்களா? தரையில. ஆமா, இது பாருங்க, இது பாருங்க. ஆமா, தெரியுதுங்களா? ஆமா. இதெல்லாம் வந்து ஏஞ்சலுடைய குட்டி. ஓகே, ஆமா. இவங்க பண்றது ஏஞ்சலு, கோரா, கோழிக்காப்பு, லைனடு, ரூக்கின், பெரஸ்கலு. ஆமா, இதெல்லாம் வந்து ஏஞ்சல் பேரண்ட் ஏஞ்சல். ஆமா, இதெல்லாம் முட்டை வைக்கிற இது பிரிச்சு அப்படியே வச்சவங்க இந்த ஸ்டோன்ல முட்டை வச்சிரும். ஓகே, ஆமா. சோ முட்டை வைக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோன் வந்து இந்த மாதிரி வச்சிருக்காங்களா? ஆமா, அதுவே ஜோடி ஜோடியா பிரிஞ்சிரும். ஓகே, நம்ம பிரிக்கணும் அவசியம் இல்லை. இது பாருங்க, இது வந்து சைஸ் ஆகுது 2 இன்ச்சு சைஸ் கோழிக்காப்பு. கோழிக்காப்பு வந்து இவங்க பாண்டில் விட்டு வளர்த்து 3 மாசம் பொறுத்து கொண்டு வராங்க இதை. ஓகே, சோ இது ஒரு தொட்டியில எவ்வளவு மீன் இருக்கும்? அதுல ஒரு தொட்டியில 2000-3000 மீன் இருக்கும். ஓகே, ஒரு தொட்டியில 2000-3000 மீன் இருக்கும். இவங்க வந்து டெய்லி கஸ்டமருக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. சோ ஏர் இந்த சர்க்குலேஷன் வந்து கண்டிப்பா போடணுமா நம்ம தொட்டி? இதுக்கு வந்து இப்போ தண்ணி உடைய திக்னஸ் வந்துருச்சுல, அந்த திக்னஸ் வெயில் காலம் இது கண்டிப்பா ஏர் சர்க்குலேஷன் போட்டா நல்லா இருக்கும். ஆமா ஆமா, எல்லாத்துக்கும் போட மாட்டாங்க, எல்லா இதுக்கும். சோ இது எல்லாமே ப்ரீட் பண்றதுக்கு போட்டிருக்க? ஆமா, இது எல்லாமே இந்த பேரண்ட் ஏஞ்சல் பேரண்ட். இதெல்லாம் ஏஞ்சல் பேரண்ட். எல்லாமே ஏஞ்சல் பேரண்ட் தான். ஓகே, கோழிக்காப்பு. கோழிக்காப்பு வந்து பொரிச்சிச்சு. இப்போ இங்க பாருங்க, தெரியுதுங்களா? ஆமா, இது எல்லாமே வந்து கோழிக்காப்பு. இங்க பாருங்க, இங்க பாருங்க, அடுத்த ஸ்டேஜ் பாருங்க, அடுத்த ஸ்டேஜ் மில்க் ஒயிட். இது மில்க் ஒயிட்டா? ஆமா. எப்படி கண்டுபிடிக்கிறீங்க இது? அந்த பேரண்ட் அவங்கவுங்க பிட் பண்ணி அப்படியே தொட்டில் விட்டுருவாங்க. ஓகே, ஆமா. இது பாருங்க, இதுக்கு முன்ன அப்புறம் தெரியுதுங்களா? ஆமா ஆமா. சோ இது ப்ரீட் பண்ண வச்சுட்டு பேரண்ட்டை மட்டும் தனியா எடுத்துருவாங்க. ஆமா. இது என்ன வெரைட்டி ஏஞ்சல்? இது ஏஞ்சல்ல வந்து கோழி ஏஞ்சலு, ரெட் ஏஞ்சலு எல்லாமே. ஏஞ்சல் இது ஒரு வெரைட்டிஸ். ஆமா.
அதே வீசி போகும்ல, அதுக்கு எடுத்துறது வெள்ளம் எடுத்துறேன். இது இப்போ பாருங்க, இந்த குட்டிங்களுக்கு நைஸ் போடுறாங்க. இந்த குட்டிங்க நல்லா சாப்பிடும். இப்போ இதெல்லாம் வந்து நைஸ் டாஃபனியாவோட ரொம்ப சின்னது. இதெல்லாம் குட்டி தான். இது எல்லாமே குட்டி இருக்கு. அவங்களோட உழைப்பு தான் காரணம். அந்த மாதிரி உழைப்பு இவங்க 2 பேரும் உழைப்பாங்க. அவரு டாஃபனை அடிப்பாரு. 3 மணிக்கு போய் 2 மணிக்கு போய் டாஃபனை காலையில 3 மணி. ஆமா, காலையில இருட்டோட போவோம். சூரியன் வரதுக்குள்ள அந்த அந்த பூச்சி அடிச்சிடணும், இல்லைன்னா அடிக்க முடியாது. ஓகே. அதுக்கப்புறம் அந்த பூச்சி கடல்ல இருந்து எடுப்பாங்க. கடல் கிடையாது, அதான் அந்த வேஸ்டேஜ் தண்ணி, சேக்கடை தண்ணி, அந்த பழைய ஏரிங்க தண்ணி, சேக்கடை தண்ணி எல்லாம் போகுதுல, அதுல போய் அடிச்சு எடுத்துன்னு வருவாங்க. ஆமா.